எத்தனையோ கல்யாணம் மணமேடு வரைக்கும் வந்து நின்று போயிருக்கு. அதுலயும் தாலி கட்டுற அந்த கடைசி நொடியில கூட பல திருமணம் நின்று போயிருக்கு. ஆனா இப்ப ரீசெண்டா கேரளா மாநிலத்தில் நடந்த இந்த திருமணம் சோசியல் மீடியாவில் வைரலாகி எல்லார் மனசுலயுமே இடம் பிடிச்சிருக்கு. அது என்னன்னா, கேரளா மாநிலம் ஆழப்புழா பக்கத்துல தும்பொலிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த சாரோன். இவருக்கு ரீசெண்டா அதே பகுதியை சேர்ந்த ஆவணிங்கிற பொண்ணு கூட திருமணம் நிச்சயமாயிருக்கு. நவம்பர் 21ஆம் தேதி ஆழப்புழாவில் உள்ள ஒரு மண்டபத்தில் இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்கிறதா முடிவு பண்ணி அதற்கான ஏற்பாடுகளும் தடபடலாம் நடந்துட்டு வந்திருக்கு. இந்த நிலையில தான் ஆவணிங்கிற கல்யாண பொண்ணு 21ஆம் தேதி காலையில தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட மேக்கப் போடுறதுக்காக பார்லருக்கு கார்ல கிளம்பி போயிருந்திருக்காங்க. பார்லர்ல மேக்கப் போட்டு முடிச்சுக்கிட்டு 4 பேருமே மண்டபத்துக்கு திரும்பி இருக்கிறாங்க. அப்போதான் வர்ற வழியில எதிர்பாராத விதமா கார் மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதனால 4 பேருமே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஆவணிங்கிற கல்யாண பொண்ணுக்கு கால்லையும் முதுகெலும்புலையும் பலத்த காயம் அடைஞ்சதுனால சிகிச்சைக்காக கொச்சியில் உள்ள ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில தான் மணமகன் சாரோன் மனசை தளர விடாம ஏற்கனவே குறிக்கப்பட்ட அதே முகூர்த்தத்திலேயே 2 குடும்பத்தில் உள்ளவங்க சம்மதத்தோட ஐசியூல அட்மிட் ஆயிருந்த ஆவணிக்கு தாலி கட்டியிருக்காரு. இந்த சம்பவம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாகி பலராலையும் பேசப்பட்டு வருது.